ரதிய கடுப்படியில் அக்கா இன்னைக்கு நம்ம கொத்தவரக்காய் வச்சு சீனி அரைக்காய் வச்சு சட்னி பண்ண போகிறேன். ஏற்கனவே அக்கா பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுக்கலாம், சட்னியில் என்ன ஆட் பண்ணலான்னு தான் அக்கா யோசிச்சுட்டே இருப்பேன். இது செஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தவரக்காய் சட்னியாக நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நம்ம கொத்தவரக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கப்பா இது சுகருக்கு. அதனால் இதை எப்படிலாம் சேர்த்துக்கலான்னு சொல்லி அக்கா யோசித்து இது சட்னி செஞ்சு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அது தெரியாமலே அது என்ன சட்னி தெரியாமலே எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் கேட்பாங்க. அதனால் அக்கா இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் நல்லா பிஞ்சாக எடுத்துக்கோங்க. சீனரைக்காய் நம்மளுக்கு நல்லா பிஞ்சாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். முத்தலாக இருந்தால் நல்லா இருக்காதுப்பா, ரொம்ப நாராக தெரியும். இது பிஞ்சாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அக்கா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு எப்படி சட்னி செய்வோம் வாங்க. அக்கா இப்போ சீனரைக்காய் கட் பண்ணிவிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்திருக்கு. எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணாலும் நம்ம பிஞ்சாக இருக்கிறதுனால நல்லா வதங்கிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போது சட்னி செய்ய ஆரம்பிப்போம் வாங்க. அக்கா வந்து ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், ஒரு ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் நம்ம ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, சின்ன ஸ்பூன் மீடியம் ஸ்பூனு தான், ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வடை சட்டியில் தண்ணி இருக்க தெரியாமலே ஆயிலை ஊற்றிட்டேன். அது சடங்குது. காலையில் இப்போ டைமு 6:10 ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சட்னியே வச்சிடலாம். வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களாம் எந்திரிச்சிட்டா. அதனால் அக்கா ஃபஸ்ட்டு சட்னியை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சாரி. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறமாக ஆயிடுச்சுப்பா. தனியாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருவோம். இப்போ அடுத்து அந்த இருக்கிற எண்ணெயில் ஒரு 4 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அக்கா புளி போடுறேன். ஒரு 3 பல் பூண்டு, அப்புறமா வெங்காயம் பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சீனரைக்காய் அதையும் போட்டு அந்த ஆயிலே வதங்கினா போதும். கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். சீனரைக்காய் வேகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியான சட்னி செய்யும்போது ரொம்ப ஆயில் செய்யாமல் செஞ்சிங்கன்னா அந்த ஹெல்த் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்கிறது அக்காவுடைய ஐடியா. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியாது. அக்கா வீட்டில் என் ஹஸ்பண்டு சுகர் இருக்கிறதுனால நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அப்புறமா பூண்டு, வெந்தயம், கொத்தமல்லி. அக்கா வெந்தயமும் கொத்தமல்லியும் பொடி பண்ணி வச்சுட்டு சுகருக்கு டெய்லி காலையில் அதை வந்து ஒரு கிளாஸ் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுப்பேன். அந்த மாதிரி நம்ம சுகருக்கு எல்லாம் செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு இருக்கும். டேப்லெட்டு போட்டும் ரொம்ப அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுமாதிரி இந்த கொத்தவரக்காய் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும். நாங்கள் ஏன் அக்கா 2 விதமாக சொல்கிறேன்னா, இங்கே கொத்தவரக்காய் நாங்கள் சீனரைக்கான்னு தான் சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே வாயில் வரும் சீனரைக்கான்னு, ஆனால் கொத்தவரக்காய் மேக்ஸிமம்னு சொல்லுவேன். அதனால் இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்காய் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அக்கா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு நார் சத்து நிறைய, அந்த வாழைத்தண்டு எல்லாம் நீங்கள் ஹெல்த்தியாக நம்ம சேர்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை கொஞ்சம் குறையும். இது கொஞ்சம் நல்லா இன்னுமே வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அந்த சீனரைக்காய் கொஞ்சம் வதங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு வதக்கிடணும். கல் உப்பு தான் போடுறேன், 1/2 ஸ்பூனு. இது போட்டு வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த நம்மளுக்கு அந்த சீனரைக்காய் அந்த வேகாது. அதனால தான் கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு போடுங்க. இன்னும் வதக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். வதங்கினது போதும். நீங்கள் ஒரு கொத்தவரக்காய் எடுத்து வாயில் போட்டு கடித்து பார்த்துருங்க, வெந்திருக்கும். இப்போ வெந்துருச்சு. நீங்கள் இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வேணால் 1-2 கம்மி பண்ணிக்கலாம். வேறு எல்லாமே அதே மாதிரியே போட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே எடுத்து அக்கா ஆற வச்சிடும். அவ்வளோதான். அப்போ ஒரு நிமிஷம் 2 மினிட் ஃபேன் காற்றுல வச்சோம்னா ஆறிடும். மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் சட்னி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்துடும். வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் நரன்னு அரைங்க. அந்த பருப்பு போடுறதுனால, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறதுனால ரொம்ப விழுவிழுன்னு அடிக்காமல் அந்த பருப்பு கொஞ்சம் பல்லில் கடிப்பிடிச்சுன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். பவுலில் அக்கா வலிச்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக விட்டுருக்கேன். இதில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஆயில் ரொம்ப கம்மியாக பண்ணுங்கள். சட்னி வந்து அப்படியே சத்து நம்மளுக்கு அது என்ன பெனிஃபிட்டோ அந்த சட்னி சாப்பிட்டா அது அப்படியே நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும். அதுக்கு தான் ஆயில் கம்மி பண்ணணும். ஹெல்த்தியான சட்னிலாம் செய்யும்போது ஆயில் கம்மி பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுருக்குறாங்க. இப்போ அந்த தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சத்தான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஐடியா. எங்கள் அம்மா வெரைட்டி ஆஃப் சட்னிப்பா. ஏன்னாக்கா எங்கள் அம்மா வந்து காய் சாப்பிட்லன்னா அதை வந்து சட்னியாக கூட செஞ்சு கொடுத்துருமா, இல்லைன்னா சூப்பாக செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அதனால் அக்காய் சட்னி செஞ்சு கொடுத்து பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எல்லாம் சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என் அக்கா இதை பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இது எங்கள் அம்மாவுடைய ஐடியா தான், எங்கள் அம்மா டிஷ்ஷு தான் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உருட்டு பருப்பும் கடலைப்பருப்பும் போடுங்க. அது அந்த வாசனை இந்த சட்னிக்கு ரொம்ப தூக்கலாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.